அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆன் வாழ்வியல் பயிற்சி வகுப்பில் இன்றைய தினம் முத்தகீன்கள் ஆவது எப்படி, நம்மளுடைய மெயினான பிரதானமே முத்தகீன்களாக ஆக வேண்டும், அதை எப்படி ஆவது என்று பார்த்து வருகிறோம். முத்தகீன்களாக ஆவதற்கு சிந்தனை, செயல், மேலும் நாம் என்னென்னவெல்லாம் செய்கிறோமோ அதையெல்லாம் நன்மையாக ஆக்கிக்கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். நம்மளுடைய சிந்தனை, செயல் எல்லாமே நல்லதாகவே இருக்க வேண்டும். நம்ம எதை சிந்திக்கிறோமோ, அண்டை வீட்டாரை பற்றி சிந்திப்போம், தம்முடைய வீட்டார்களை பற்றி சிந்திப்போம். அப்போது அது எல்லாமே நன்மையாக அமைய வேண்டும். முத்தகீனாக ஆவதற்கு அது மிகப்பெரிய ஒரு வழிவகும். இப்போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே 59வது அத்தியாயம் 18வது வசனத்திலேருந்து அப்படியே தொடர்ச்சியாக பேசுகிறான். நாம் நினைக்கிறோம் ஒரு குர்ஆனுடைய அப்படியே வசனத்தை பார்க்கும்போது அப்படியே வரிசையாக வந்துச்சாக்கா அதுக்கு கனெக்ஷன் இல்லை அப்படின்னு நினைப்போம். ஆனால் அல்லாஹ் அதை ஆழ்ந்து சிந்திக்காமல் பார்த்தோன்னு வைங்களேன், கனெக்ஷன் இல்லாத மாதிரி தான் தெரியும். ஆனால் அல்லாஹ் அப்படியே அதை கனெக்ட் பண்ணிகிட்டே வருவான். இப்போ 59வது அத்தியாயம் 18வது வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இத்தகுல்லா, ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்வுக்கு அஞ்சி நடந்து கொள்ளுங்கள். இத்தகுல்லா என்று சொல்லுகிறான். சரியா? அப்போ ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்வுக்கு அஞ்சி நடந்து கொள்ளுங்கன்னு இது டாப்பிக்காக போச்சு. அல்லாஹ்வுக்கு அஞ்சி நடந்து கொள்ளுங்கன்னு சொல்கிறான். அப்போது இதை வரிசையாக பார்த்தோன்னு வைங்களேன், இது அப்படியே அந்த வசனத்தை தொடர்ச்சியாக பார்த்துட்டே வந்தோன்னு வைங்களேன், அப்படியே அதுக்கு அடுக்கடுக்காக அதுக்கு தொடர்ச்சியாகவே வர மாதிரியே இருக்குது. அப்போ இது சாதாரணமாக படிக்கும் பொழுது நமக்கு தனித்தனி வசனம் மாதிரி தெரியும். ஆனால் சிந்திச்சு பார்க்கும் பொழுது நம்ம அந்த குர்ஆனை ஆழமாக சிந்திச்சு பார்க்கும்போது அல்லாஹ் அப்படியே வரிசையாக சொல்கிறான்னு நம்ம தெரிஞ்சிக்க முடியும். சரியா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இத்தகுல்லா, மேலும் ஈமான் கொண்டவர்களே அல்லாவே அஞ்சி நடந்து கொள்ளுங்கள்னு சொல்லிட்டான். தக்வா சொல்கிறான், அல்லாஹ் அஞ்சி நடந்து கொள்ளுங்கள்னு சொல்லிட்டு, மேலும் அல்லாஹ் சொல்கிறான், மேலும் ஒவ்வொருவரும் மறுமை நாளுக்காக தான் முற்படுத்தி வைப்பதை பார்த்து கொள்ளட்டும். அல்லாஹ் சொல்கிறான், மறுமை நாளுங்கிறதுல மறுமை நாள்னா என்ன? மறுமை நாள்னா நாளைனா என்ன? நாளைனா மறுமை. அந்த மறுமை நாளுக்காக நீங்கள் என்னென்ன செஞ்சுருக்கீங்கன்னு நீங்கள் சிந்திச்சு பார்த்துக்கிறங்க. நீங்கள் முற்படுத்தி வைத்திருப்பதை பார்த்து கொள்ளட்டும் என்று சொல்கிறோம். அப்போது மறுமை நாளுக்காக நாம் என்ன செஞ்சு வச்சுருக்கோம்னு சொல்லி பார்க்கணும். என்ன அர்த்தம்? அப்போ இதில் தக்வா வருது. அப்போ அல்லாவே அஞ்சினாதான், தக்வாவாதியாக இருந்தால்தான் மறுமையில் நம்ம வெற்றி பெற முடியும். அப்போ இங்கே இருக்கட்டும், இந்த அண்டை வீட்டார்களுக்கும் இருக்கட்டும், அப்போ மற்ற நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய நன்மையான காரியங்கள் இருக்கட்டும், எதுக்காக நாம் செய்கிறோம்னு பார்த்தா மறுமைக்காண்டி தான் சொல்கிறேன். மறுமைக்காண்டி தான் நம்ம எல்லாமே செய்கிறோம். அதை தான் அல்லாஹ் சொல்கிறோம், மறுமைக்காக என்னென்ன செஞ்சுருக்கீங்கன்னு நீங்கள் பார்த்து வச்சுக்கிடுங்க அப்படிங்கிறான். இப்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூட சொல்கிறான், இந்த உலகத்தில் நம்ம எப்படி இருக்குன்னா மறுமைக்காண்டி ஒரு முள் நிறைஞ்ச பகுதி இருக்குது. இந்த முள் நிறைஞ்ச பகுதியில் எப்படி நாம் அதை நம்ம கடந்து செல்வோமோ, ஒரு இடத்துல முள் நிறைஞ்ச பகுதி இருக்குது, அந்த இடத்துல நம்ம கடந்து செல்லும்போது எவ்வளோ ஒரு கவனமாக செல்வோம். முள் இங்கே குத்துமா அங்கே குத்துமா ஒன்று ஒன்றா பார்த்து அதை கடந்து செல்வோம்ல. அதே போல் தான் மறுமைக்காக நாம் ஒவ்வொரு விஷயத்தையும் அப்படியே பார்த்து கவனித்து செய்ய வேண்டும் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க. ஃபுல்லாக கவனிக்கணும். அப்படியே ஃபுல்லாக கவனிச்சுக்கிட்டே இருந்தால் தான் அது நம்ம மறுமையில் வெற்றியாளர்களாக ஆக்க வேண்டும். நுணுக்கமாக கவனிக்கணும்னு சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். சிந்திச்சு பாருங்களேன், என்னென்ன நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம என்ன செய்கிறோம், ஒவ்வொரு நொடியும் நாம் செய்யக்கூடிய செயலை சிந்திச்சு பாருங்களேன். இன்றைய தினம் காலையில் எந்திரிச்சிருந்து நைட்டு உணவு நம்ம என்ன செய்கிறோம்? வியாபாரத்துக்கு போகிறோம், வியாபாரத்தில் போய் பேசுகிறோமா, உண்மையை பேசுகிறோமா? உதாரணமாக ஒரு டீ குடிக்கிறோன்னு வைங்களேன், அந்த டீயை சிந்திச்சு பார்க்கணும். அல்லாஹ் ரப்பல் இந்த டீ எங்கேருந்து வருது? சாதாரணமாக அந்த டீ வருது, சாதாரணமாக நம்ம குடிக்கிறோம் டீன்னு சொல்லி குடிச்சிட்டு போயிடுறோம். ஆனால் அந்த டீ கிடைப்பதற்கு எத்தனை பேர் அதுக்கு வேலை செய்கிறாங்க. சாதாரணமாக டீ குடிக்கிறோம், அதுக்கு எத்தனை பேர் அந்த டீக்காண்டி வேலை செய்கிறாங்க, எவ்வளோ பேர் கை கடந்து நமக்கு வருது. அப்போ அது அல்ஹம்துலில்லாஹ், அதுக்கு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணுமா செலுத்தக்கூடாதா? ஒரு சாதாரணமான விஷயம், மறுமைக்காக அல்லாஹ் எனக்கு நன்றி செலுத்துங்கன்னு சொல்கிறான். அப்போது ஒரு நாள் எவ்வளோ அல்லாஹ்வுடைய அருளை நாம் அனுபவிக்கிறோம்.
எவ்வளோ அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துகளை நாம் அனுபவிக்கிறோம். சாதாரணமாக கிடைச்சிடுது எல்லாமே. ஆனால் அதுக்கு அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துகிறோமா? இப்படி நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் அல்லாஹ்வுக்காக செய்ய வேண்டும், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும், பிறருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று நம்மளுடைய நாட்களை எல்லாம் கழிக்க வேண்டும். அதை தான் அல்லாஹ் சொல்கிறான், மறுமைக்காக நீங்கள் பார்த்து கொள்ளுங்க. மேலும் அதை தொடர்ச்சியாக அல்லாஹ் சொல்கிறான், இன்னும் நீங்கள் திரும்ப சொல்கிறான், இன்னும் நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சி கொள்ளுங்கள். தக்வாவை கொண்டு வராங்களா அல்லாஹ், நீங்கள் திரும்ப அல்லாஹ்வை அஞ்சி கொண்டுங்கன்னு சொல்கிறான். நீங்கள் செய்பவற்றை நிச்சயமாக அல்லாஹ் நன்கறிபவன். அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் செய்கிற சின்னதே அல்லாஹ் நன்கறிஞ்சவனாக இருக்கிறான். இப்போது நம்ம பெரிய பாவங்களை விட்டு தவிர்த்துக்கிட்டு சின்ன தவறுகள் செய்யலாம், அல்லாஹ்க்கு தெரியாதுன்னு சொல்லி நம்ம இருக்க முடியாது. என்ன செய்யணும்? அதையும் அல்லாஹ் அறிவான், நுட்பமானதையும் அல்லாஹ் அறிவான். சொல்லுவாங்கள்ல, பாறை இடுக்குகள் இருக்கக்கூடிய சின்ன பூச்சிகளாக இருந்தாலும் அல்லாஹ் அதுக்கு உணவளிப்பான். நம்ம அதை பெருசாகவே நினைக்க மாட்டோம் அந்த பூச்சிகள் எல்லாம். ஆனால் அல்லாஹ் அதற்கும் உணவளிக்கிறான்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அல்லாஹ் சின்ன நுட்பறிவாளன். சின்ன நுணுக்கமான விஷயத்தையும் மைக்ரோன்னு சொல்லுவோம், மேக்ரோம்பம்ல அப்படியே குட்டியான விஷயத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அறிவான் என்பது தான் இதற்கும். மேலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 59வது அத்தியாயம் 19வது வசனத்தில் அப்படி தொடர்ச்சியாக சொல்கிறான், அன்றியும் அல்லாஹ்வை மறந்து விட்டவர்கள் போன்று நீங்கள் ஆகிவிடாதீர்கள். தக்குவா இல்லாமல் நீங்கள் ஆகிடாதீங்க. தக்குவாக்கு அப்படியே தொடர்ச்சியாக சொல்கிறான், தக்குவா இல்லாதவர்களாக நீங்கள் ஆகிவிடாதீங்க. தக்குவா இல்லைன்னா அல்லாஹ்வை மறந்து விட்டது. அல்லாஹ்வை மறந்துட்டோம் என்ன ஆச்சு? அல்லாஹ்வை பயந்தாதான் நாம் வாழ்க்கையில் ஒழுங்காக இருப்போம். அல்லாஹ்வை மறந்துட்டோன்னு சொன்னால் இப்போ நம்மளுடைய வாழ்க்கை என்னாவும் நம்மளுக்கு தெரியாது. அப்போ அல்லாஹ் அதை தான் சொல்கிறான், அல்லாஹ்வை மறந்து விட்டவர்களை போன்று நீங்கள் ஆகிவிடாதீர்கள். மேலும் அல்லாஹ் சொல்கிறான், ஏனெனில் அவர்கள் தங்களையே மறக்கும்படி அல்லாஹ் செய்து விட்டான். என்ன அவங்க தக்குவா இல்லாதவங்க? அல்லாஹ் சொல்கிறான், தங்களே மறந்துடுவாங்களாம். என்ன செய்கிறோன்னே தெரியாமல், எது நன்மை எது தீமை, எது நம்ம குடும்பத்தார்களுக்கு செய்யக்கூடிய நன்மைகள், எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுருப்பாங்க. குடும்பத்தார்கள் ஞாபகம் இருக்கும், அது ஞாபகம் இருக்கும். ஆனால் தான் என்ன செஞ்சிட்ருக்கோன்னு சொல்லியே ஞாபகம் இல்லாமல் செஞ்சிட்ருப்பாங்க. அல்லாஹ் அப்படி மறக்கடிச்சிருவான். சில பேர் சொல்லுவோம்ல, தன்னை மறந்து போயிட்டியாப்பா நீ, என்ன சில பேரை பார்த்தா தெரியும், என்னப்பா நீ செய்கிறா, இந்த இவ்வளோ தீமைகளை செஞ்சுட்டு போறிய, என்னப்பா உனக்கு ஆச்சுன்னு சொல்லி கேட்போம்ல. அது மாதிரி தன்னைத்தானே மறந்துடுவாங்க. அப்படியே மறந்து கொண்டு அந்த உலக இன்பத்திலும் உலக மோகத்திலும் வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. அல்லாஹ் அவர்களை தான் தக்வா இல்லாதவர்கள் என்று சொல்கிறான். தன்னைத்தானே மறந்து விடுவார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். மேலும் அல்லாஹ் அப்படியே சொல்கிறான், திரும்ப அப்படியே வரிசையாக சொல்கிறான், அத்தகையர்தான் பெரும்பாவிகள் ஆவார்கள். அவங்க தான் பெரும்பாவிகள். யார் சொல்கிறா? அல்லாஹ். தக்வா இல்லாமல் இருக்கிறாங்கல்ல, அல்லாஹ்வை மறந்து வாழ்கிறாங்கல்ல, அல்லாஹ்க்கு பயப்படாமல் வாழ்கிறாங்கல்ல, அவங்க தான் அல்லாஹ் சொல்கிறான் பெரும் பாவிகள் ஆவார்கள் என்று. அந்த ஃபஸ்ட்டு சொன்ன டாபிக் அப்படியே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொண்டு வரான். இன்னும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 59வது அத்தியாயம் அப்படியே வரிசை 20வது வசனத்தில் சொல்கிறான், நரகவாசிகளும் சொர்க்கவாசிகளும் சமமாக மாட்டார்கள். எல்லாம் சொல்கிறான், நரகவாசிகள் சொர்க்கவாசிகள் என்னன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? தக்வா உள்ளவங்களும் தக்வா இல்லாதவங்களும் சமமாக மாட்டாங்க. தக்வா உள்ளவங்க சொர்க்கத்துக்கு போவாங்க, தக்வா இல்லாதவங்க நரகவாசி ஆவாங்க. அப்போ 2 பேரும் சமம் ஆக மாட்டார்கள் என்று சொல்கிறான். எப்படி? ஏன் அல்லாஹ் சொல்கிறான்? இந்த உலகத்தில் 2 மனிதர்கள் இருக்கான்னு வைங்களேன், நம்மளுடைய பார்வை எப்படி இருக்கும்? 2 பேருமே ஒரு ஆள் தான். ஆனால் அவங்க உள்ளத்தில் உள்ளதை அறியக்கூடியவங்க அல்லாஹ் சொல்கிறான் 2 பேருமே சமம் இல்லைங்கிறான். இவங்க சொர்க்கவாதி, இவங்க நரகவாதி. இவங்க தக்குவா உள்ளவங்க, இவங்க தக்குவா இல்லாதவங்க. அதனால் சொர்க்கவாசிகளும் நரகவாசிகளும் ஒன்றாக மாட்டார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். மேலும் அல்லாஹ் அடுத்து சொல்கிறான், சொர்க்கவாசிகளே பெரும்பாக்கியம் உடையோர். சொர்க்கவாசி இருக்காங்கல்ல, அவங்க தான் பெரும்பாக்கியம் உடையவங்க. தக்குவாவாதி இருக்காங்கல்ல, அல்லாஹ் அஞ்சு நடக்கக்கூடியவங்க தான் யார்? சொர்க்கவாசிங்க. அவங்க தான் பெரும் பாக்கியம், அவங்க தான் பாக்கியம் பெற்றவங்க. இந்த உலகத்தில் வாழக்கூடியவர்களில் அவங்க தான் பாக்கியம் பெற்றவங்க. நம்மளுடைய பார்வை எப்படி இருக்கும்? 2 நபர்களை பார்த்தா 2 பேரும் ஒரு ஆள் தான். ஆனால் அப்படி இல்லை, 2 பேருமே வெவ்வேறு ஆள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். மேலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அது தொடர்ச்சியாக சொல்கிறான், நபியே, நாம் ஒரு மலையின் மீது இந்த குர்ஆனை இறக்கியிருந்தால் அல்லாஹ்வின் பயத்தால் அது நடுங்கி பிளந்து போவதாக கண்டிருப்பீர். அல்லாஹ் சொல்கிறான். ஏன் இதை சொல்கிறான்? ஒரு குர்ஆனை கொண்டு போய் மலையில் வச்சமாக்கு அந்த மலை தூளாக ஆயிருக்கும். அப்போது நம்மளுடைய உள்ளம், நம்ம குர்ஆனை படிக்கிறோம், அப்போ நம்ம மாறணுமா? தக்குவாவாதியாக அந்த குர்ஆனை படித்தா நம்ம என்ன ஆகணும்?
மலையே எவ்வளோ கடினமான ஒரு இது, அதே வந்து தூள் தூளாக ஆயிருன்னு சொன்னால், பயத்தால் நடுங்கிருன்னு சொன்னால் நம்மளுடைய உள்ளம். அப்போது இதில் அல்லாஹ் என்ன சொல்கிறான், தக்வாவாதிகள் குர்ஆனை படித்து கொண்டு தங்களை மாற்றிக் கொள்வார்கள் அப்படின்ட்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த தக்வாவை பற்றி அப்படியே தொடர்ச்சியாக பேசிட்டு வரான். இதுக்கும் ஆனால் நம்ம இப்போ வாசிக்கக்கூடிய நார்மலாக படித்தோன்னு வைங்களேன், இது வந்து எந்த இதுவுமே இல்லாத மாதிரி போயிடும். இந்த வசனம் வேறு, இந்த வசனம் வேறு. ஆனால் அல்லாஹ் ஒரு ஹெட்டிங்கை போட்டு அப்படியே கொண்டு வரான் பாருங்கள், அப்படியே கொண்டு வரான். அப்போ வந்து மலையின் மேலே வைத்திருந்தால் மலை நொறுங்குவது போல் நம்ம உள்ளத்தில் உள்ள குர்ஆன் இறங்கிச்சின்னு வைங்களேன், நம்ம அப்படி எப்படி குர்ஆன் நம்மளுடைய வாழ்க்கைக்கு வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோமோ அப்படி ஆப்போசிட்டாக மாறிடும். உள்ளமெல்லாம் மாறி அல்லாஹ்வின் பக்கம் திருந்து விட என்று அல்லாஹ் சொல்கிறான். மேலும் மனிதர்களை சிந்திக்கும் பொருட்டு இத்தகைய உதாரணங்களை நாம் அவர்களுக்கு விளக்குகிறோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். மனிதன் சிந்திக்கணும். இதெல்லாம் ஏன் அல்லாஹ் சொல்கிறான்னு சொன்னால், நம்ம மனிதன் சிந்திக்கணும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். மேலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை தொடர்ந்து சொல்கிறான், அவனே அல்லாஹ் வணக்கத்துக்குரியவன், அவனை தவிர வேறு நாயன் இல்லை, மறைவானவற்றையும் பகிங்கரமானவற்றையும் அறிபவன், அவனே அளவற்ற அருளாளன் நிகரற்ற அருளாளன். இப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான், அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறான், அவனுடைய பண்புகளை பற்றி சொல்கிறான். ஏன் இதை சொல்கிறான் அல்லாஹ் அப்படியே தொடர்ச்சியாக பார்த்தா, அப்போ நம்மளாம் அல்லாஹ்வை விளங்க வேண்டும். புரியுதா? அல்லாஹ்வை நாம் விளங்க வேண்டும், அல்லாஹ்வை நாம் படிக்க வேண்டும் என்று, அல்லாஹ் என்றால் யார் அப்படின்னு சொல்லி விளங்கிட்டோன்னு வைங்களேன், நம்மளுக்கு இந்த தக்வாவாதி ஆவதற்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காண்டி தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். மேலும் 23வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அவனே அல்லாஹ். மேலும் அல்லாஹ் சொல்கிறான் திரும்ப, வணக்கத்துக்குரிய தவிர அவனை தவிர வேறு யாரும் இல்லை, அவனே பேரரசன், மிக பரிசுத்தமானவன், சாந்தியளிப்பவன், தஞ்சமளிப்பவன், பாதுகாவலன், யாரையும் மிகைப்பவன், அடக்கி ஆள்பவன், பெருமைக்குரியவன், அவர்கள் இணை வைப்போற்றெல்லாம் விட்டு அல்லாஹ் மிக தூய்மையானவன் என்று தன்னுடைய பண்புகளை எல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பட்டியலிடுகிறான். ஏன் இந்த பட்டியல் என்று பார்த்தால், இதுதான் அல்லாஹ்வுடைய குணம், அல்லாஹ்வுடைய ஒரு வல்லமையை நம்ம அறியணும். தக்வாவாதியாக நம்ம ஆவதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய வல்லமையெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காமிக்கிறான். இதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னு வைங்களேன், அவ்வளோ மோஸ்ட் பவர்ஃபுல் அல்லாஹ் தானே. இந்த உலகத்தில் நம்ம எத்தனையோ நபர்களை மோஸ்ட் பவர்ஃபுல் இருந்தாலும், இந்த உலகத்தை சூரியன், சந்திரன், காற்று, மனிதர்களுடைய பிறப்பு இறப்பு என்று சிந்திச்சு பார்த்தா அல்லாஹ் எப்படி ஆற்றலுடையவன். அதை நினைக்கணும். அது நினச்சா உள்ளத்தை தக்குவா ஈஸியாக கிடைச்சிடும், ஈஸியாக வரும் என்பதற்காண்டி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதை வந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். மேலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், அடுத்த வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், அவன் தான் அல்லாஹ், படைப்பவன், ஒழுங்குபடுத்தி உண்டாக்குபவன், உருவமளிப்பவன், அவனுக்கு அழகிய திருநாமங்கள் இருக்கின்றது, வானங்களிலும் பூமியிலும் உள்ளவை அவனே தஸ்பீ செய்து துதி செய்கின்றன, அவன் யாவற்றையும் மிகைத்தவன், ஞானமிக்கவன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். இதையும் சொல்கிறான், தன்னுடைய பண்புகளை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அப்போது இந்த வசனத்தை எல்லாம் நாம் எடுத்து பார்த்தா என்ன நம்மளுக்கு அப்படியே அல்லாஹ் வரிசையாக சொல்கிறான், யாய் கொல்லதீன ஆமனுத்தகுல்லா, அல்லாவை அஞ்சு கொள்ளுங்கள் என்று சொல்லிட்டு தக்வாவாதியாக மாறுங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் அப்படியே வரிசையாக அந்த தக்வாவாதிகளாக ஆவதற்கும், தக்வாவாதி சொர்க்கவாதிகள், தக்வா இல்லாதவன் நரகவாதி, தன்னைத்தானே மறக்கிறவன் வந்து தக்வாவாதி இல்லாதவன், அவன் வந்து நரகத்தில் போய் சேருவான், அவன் தான் பாவி அப்படின்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த குர்ஆன் வசனம் ஒன்றாக நாம் படிக்கும் பொழுது அப்படி எல்லாத்துக்குமே தொடர்பு இருக்குது. ஆனால் நம்ம வாசிக்கும் போது அது ஏதோ ஒன்று வேற நோக்கத்திற்காக அல்லாஹ் வந்து இறக்கியிருக்கான்னு அது. ஆனால் நுட்பமாக ஆழ்ந்து சிந்திச்சு பார்த்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த தக்வா பற்றி அழகாக சொல்லிக்கிறான். அப்போது இந்த தக்வா முத்தக்கீன் ஆகுவதற்காக நம்ம என்ன பயிற்சி செய்ய வேண்டும் செஞ்சு பாருங்கள். முத்தக்கீன் ஆவதற்கு நம்ம என்ன பயிற்சி செய்ய வேண்டும்னு சொன்னால், முத்தக்கீன்களாக நம்ம ஆக்க வேண்டும் என்பது தான் மிகப்பெரிய ஒரு பயிற்சியாக இருக்க வேண்டும். நம்ம ஒரு சார்ட் போடணும். டெய்லி நம்ம காலையிலேருந்து நைட்டு வரை என்ன செய்கிறோம், முத்தக்கீன் அல்லாஹ்வுக்காக நான் என்ன செய்கிறேன், அல்லாஹ் இவ்வளோ பரக்கத் தந்திருக்கானே, இவ்வளோ ஒரு செழிப்பான வாழ்க்கை எனக்கு தந்திருக்கானே, அப்போ நம்ம அல்லாஹ்வுக்காக என்ன செய்யணும் என்று சொல்லி நம்ம சார்ட் போட்டு அது வந்து நம்ம எல்லாம் அதை வந்து நம்ம பின்பற்ற வேண்டும். கண்டிப்பாக முத்தக்கீன்களாக ஆக வேண்டும். அடுத்து அல்லாஹ் ரப்புல் இந்த முத்தக்கீன் இருக்காங்கல்ல, முத்தக்கீனுக்கு என்ன பாக்கியம் கிடைக்கும்? இப்போ இந்த முத்தக்கீன் ஆகிட்டான்னு வைங்களேன்,
அவங்களுக்கு என்ன பாக்கியம் கிடைக்கும் என்று அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்கிறான். 3வது அத்தியாயம் 76வது வசனத்தை சொல்கிறான், முத்தக்கின்களுக்கு அல்லாஹ்வுடைய அன்பு கிடைக்கும். அல்லாஹ்வுடைய அன்புனா என்ன? அவ்வளோதான். அல்லாஹ்வுடைய அன்பு கிடைச்சாலும் போதுமே, வேறு என்ன வேணும்? இந்த உலகத்தில் இந்த ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லி அவங்களுடைய பழகி கொண்டு அவங்களுடைய அன்பை இயங்கி கொண்டு இருக்கமே, நம்மளுடைய மனைவியோட அன்பை என்கிறோமே, தாயோட அன்பு என்கிறோமே. அப்போது இவர்களெல்லாம் படைத்த அல்லாவின் அன்பு நம்மளுக்கு கிடைச்சிட்டாங்க. அதை விட என்ன வேணும்? அந்த அன்பு கிடைச்சா அவ்வளோதான். நம்ம ஃப்ரெண்ட் எல்லாமே கிடைச்ச மாதிரி ஆயிரும்ல. அல்லாஹ் ரபுல் முத்தகீன்கள் தன்னுடைய அன்பு கிடைக்குங்கிறான். அடுத்த அல்லாஹ் ரபுல் ஆலமீன் 3வது அத்தியாயம் 120வது வசனத்தில் சொல்கிறான், எதிரிகள் முத்தகீன்களுக்கு என்ன செய்யும்? எதிரிகள் சூழ்ச்சி ஒன்றுமே பண்ணாதான். முத்தகீன்களாக இருக்கணும் வைங்களேன், எத்தனையோ பேர் நம்ம அழிக்கணும், நம்மளை அழிக்கணும்னு சொல்லி எத்தனையோ பேர் சூழ்ச்சி செய்வாங்க, ஒன்றுமே நடக்காது. அவன் இப்படி செஞ்சுட்டான், இவன் இப்படி செஞ்சுட்டான்னு சொல்கிறோம்ல, ஒன்றுமே நடக்காதுங்கிறான். அல்லாஹ் சூழ்ச்சி ஒன்றுமே பலிக்காது. அல்லாஹ் பாதுகாப்பு அதுலேருந்துங்கிறான். இன்னும் சொல்கிறான் அல்லாஹ் 7வது அத்தியாயம் 96வது வசனத்தில் சொல்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், வானத்திலும் பூமியிலும் பரக்கத்தை திறந்திருக்கும்ங்கிறான் அல்லாஹ். பரக்கத்துனா என்ன? பணம் என்பது பரக்கத்தா? பரக்கத்துன்னு சொல்கிறது குறைவாக இருந்தாலும் அதிக பரக்கத்து தெரிஞ்சிடும் வைங்களேன், அதுவே போதுமானது. நீ பார்க்குறோம், கோடியாக வச்சுருக்கான், அவன்கிட்ட பரக்கத்து இருக்கா? இல்லை. அல்லாஹ்வுடைய பரக்கத்து இல்லை. ஆனால் மாதம் 10,000 ரூபா சம்பாதிப்போம். அப்படி அழகா அல்லாஹ் அதை வச்சுக்கிட்டு அவங்க வாழ்கிற வாழ்க்கை இருக்க அதுலேயும் மிச்சப்படுத்துவாங்க. கோடி வச்சுக்கிறோன்னு போய் இதில் கூட ஆய்வில் கூட சொல்கிறாங்க, கோடீஸ்வரர்களையும் ஒரு மாதத்துக்கு கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறவங்களையும் ஒரு மாதத்தில் 10,000 ரூபா சம்பாதிக்கிறேன்னு எடுத்து பார்க்குறாங்களாம். அந்த கோடியில் உள்ளவன் என்ன செய்கிறானா, எப்படா என் காசு போகும், நோய் நொடிகள் வருது, அது வருது, இது வருது, வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை, மனைவி சரியில்லை, புள்ள சரியில்லை, அந்த ஒரு கோடி பத்தலை, அப்படி வாழ்கிறாங்களாம். அல்லாஹ்வுடைய பரக்கத்து இல்லை. ஆனால் இந்த 10,000 ரூபா சம்பாதிக்கிறாங்க, அல்லாஹ் ஒரு பிள்ளை அவனுக்கு மிகப்பெரிய பரக்கத்து கொடுத்து தன்னிறைவாக வாழ்கிறாங்க. அதென்ன வேணும்? பணம் சம்பாதிக்கிறோம், எதுக்கு சம்பாதிக்கிறோம்? நிம்மதியாக இருக்கணும். அப்போ அந்த நிம்மதி இல்லைன்னா அல்லாஹ் அந்த பரக்கத்தை திறந்திருக்கிறான்னு சொல்லி சொல்கிறான் அந்த முத்தகீன்களுக்கு. மேலும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் 8வது அத்தியாயம் 29வது வசனத்தை சொல்கிறான், முத்தகீன்களுக்கு ஃபுர்கானை கொடுக்குறாங்கிறான். ஃபுர்கான் என்ன? எது சரி எது தவறு. இன்னைக்கு எது சரி எது தவறு என்று தெரியாமலேயே சில பேர் தவறை சூஸ் பண்ணிடுறாங்க. ஆனால் அல்லாஹ் எது சரின்னு நினச்சி தவறை சூஸ் பண்ணுறாங்க. அப்போது அல்லாஹ் இப்போ 2 விஷயம் இருக்குன்னு வைங்களேன், 2 அழகாக பிரித்து காமிச்சிடும். இது சரி இது தவறு, நம்ம சூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அல்லாஹ் அதை பிரித்து காமிச்சிருவோங்கிறான் அல்லாஹ். இப்போது உதாரணமாக நம்ம ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் செய்கிறோன்னு வைங்களேன், பிஸ்னஸ் செய்ய போகிறோன்னு வைங்களேன், இப்போ இந்த பிஸ்னஸ் செஞ்சால் சரியாக வருமா, இல்லை இந்த பிஸ்னஸ் செஞ்சால் சரியாக வருமானு யோசிச்சுட்டு இருப்போம். ஆமாம். ஆனால் அல்லாஹ் எது சரி எது தவறுன்னு அல்லாஹ் அதை காமிச்சிட்டு வந்துடும் முத்தகீன்களுக்கு உதாரணமாக. மேலும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இன்னும் 65வது அத்தியாயம் 2-3 வசனத்தில் சொல்கிறான், அவங்களுக்கு துன்பத்திலிருந்து விடுதலை கொடுத்துருவோம். இப்போ ஏதோ ஒரு இடத்துல ஓடிட்டுருக்கோம், ஒரு முட்டு சந்தா இருக்குது. அப்போது அந்த நேரத்தில் நம்ம எப்படி இருக்கும்? இங்கேருந்து விடுதலை கிடைச்சா நல்லா இருக்கும்னு நினைப்போம்ல, அந்த விடுதலை எல்லாம் தருவாங்களாம். எந்த விஷயம் இதை நீங்கள் எதுக்கு வேணால் போட்டுக்கலாம். ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டோம், இதுலேருந்து விடுதலை கிடைக்கும், இதுலேருந்து விடுதலை கிடைச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம்ல, அந்த விடுதலை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தராங்க. இது எதுக்கு வேணால் பொருந்தும், வாழ்க்கையில் எல்லா விஷயத்துக்குமே இது பொருந்தும். அப்போது அல்லாஹ் சொல்கிறான், இந்த துன்பத்திலேருந்து விடுதலை தர்றாங்கன்னு சொல்கிறான் அல்லாஹ். மேலும் அல்லாஹ் சொல்கிறான், ரிஸ்கை சாராமாராக கொடுப்பாங்களாம், சாராமாரியாக அள்ளி கொடுப்பாங்க ரிஸ்கை, அவங்களுக்கு பரக்கத்தை. அப்போது இந்த முத்தகீன்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான் ரிஸ்கை ஈஸியாக கொடுப்பாங்களாம். அப்போது இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது? முத்தகீன்களை ஆகிட்டோன்னு வைங்களேன். முத்தகீன்கள்னால் என்ன? அல்லாஹ்வை அஞ்சி நடப்பது, அல்லாஹ்வுக்காக வாழ்வது, நீ அனுதினமும் அல்லாஹ்வை பயந்து நாம் செய்யக்கூடிய தவறுலேருந்து திருத்தி கொண்டு அல்லாஹ்வுக்காகவே வாழ்வது, அந்த முத்தகீன்களாக ஆகிட்டா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய அன்பு கிடைக்குங்கிறான். எதிரியோட சூழ்ச்சி ஒன்றும் செய்யாதுங்கிறான். வானத்திலும் பூமியிலும் பரக்கத் திறந்திருக்குங்கிறான். சரி எது தவறு எதுன்னு பிரித்து காமிச்சிருவாங்கிறான். துன்பத்திலேருந்து விடுதலை தந்துடுவாங்கிறான். ரிஸ்க் நிறைய வருங்கிறான். இதுதான் வாழ்க்கைக்கு தேவையானது. இம்மைக்கும் மறுமைக்கும் தானே வெற்றி. இம்மைக்கும் மறுமைக்கும் நான் ஏன் வாழ்கிறோம் இந்த உலகத்தில்? இந்த உலகத்திலே இருந்து மரணிக்க போகிறோமா?
உலகத்திலே இருந்து உலகத்தை ஆளப் போகிறோமா? இல்லையே. ஒரு நாள் கண்டிப்பாக இந்த கைகால், இந்த முகங்கள் எல்லாம் ஒரு நாள் மண்ணிற்கு உணவாக தானே ஆகப் போகிறது. நம்ம மறுக்க இயலுமா? இல்லையே. ஆனால் அப்படி இருக்கும்போது இந்த உலகத்திலே நாம் வாழும்போது நன்மையை செய்து கொண்டு தான் வாழ வேண்டும். முத்தகீன்களாக தான் வாழ வேண்டும். முத்தகீன்களாக வாழ்ந்தால் இம்மையிலும் வெற்றி, மறுமையிலும் வெற்றி என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். எனவே முத்தகீன்களாக வாழ்ந்து முத்தகீன்களாக மரணித்து நாளை மறுமையிலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்றும் இருக்கக்கூடிய சொர்க்கத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்ம எல்லோருக்கும் ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.